சரி, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மனதைரியத்தோட உள்ள போய் பார்க்க, இந்த இடம் முழுக்க மையான அமைதியும், நூத்துக்கணக்கான சின்ன சின்ன சிலைகளும் தான் இருக்கு. கிசிமோஜின் ஒரு காலத்துல மனுஷங்களோட குழந்தைய கடத்திட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மோசமான பெண் அரக்கி. இவ பண்ற பாவத்த தடுத்து இவள திருத்த, புத்தர் இவ பெத்த புள்ளைங்கள ஒண்ணா தன்னோட சக்திய பயன்படுத்தி மறைய வச்சாரு. அப்பதான் பெத்த புள்ளைய இழக்கிறது எந்த அளவுக்கு கொடுமையான ஒரு விஷயங்கிறத கிசிமோஜனுக்கு புரியுது. அப்போல இருந்து அவ குழந்தைகள சாப்பிடுறத நிறுத்திட்டு, அதுங்கள பாதுகாக்க ஆரம்பிச்சா. இவள சுத்தி எப்பவுமே பொறக்கறதுக்கு முன்னாடி இறந்து போன பல குழந்தைகள் ஆவி சுத்திக்கிட்டே இருக்கும். அதனால அந்த ஆத்மா சாந்தி அடைய முடியாத பேய்களோட நெகட்டிவ் எனர்ஜி கிசிமோஜினோட நல்ல மனசையும் நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தையும் மொத்தமா விஷமா மாத்திருச்சு. நான் நினைச்சது சரிதான். இந்த இடத்துல இவ கட்டுப்பாட்டுல ஆயிரக்கணக்கான குழந்தைகளோட ஆவி இருக்கு. இது எல்லாத்தையும் எதிர்க்கிற அளவுக்கு நான் இப்ப பிரிப்பேர்டா வரல. ஆனா அதுக்காக இதுங்கள பார்த்து பயந்து என்னால திரும்பியும் போக முடியாது. பார்த்துக்கிட்டே இருக்க இதரோ இவ்வளவு நாளா வெறும் பேய்கள மட்டும் வேட்டையாடிட்டு இருந்தேன்னா, இன்னைக்கு ஒரு பெண் கடவுளே காலி பண்ண போறேன். பட்டுன்னு அந்த கிசிமோஜின் யாயோய் கால்ல தொப்புள் கொடிய வச்சு கட்டி போட்டு, இவளுக்கு பின்னாடி ஒரு பெரிய சிலைய கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கு. "வா குழந்தை, வா. என்னைய பார்க்கவா இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கன்னு?" இனிமையா பேசிக்கிட்டே யாயோய் கால வரி கீழ தள்ளி விட்டுருது. இதுல இருக்கிற பிரச்சனையெல்லாம் போதாதுன்னு, அந்த சின்ன பிள்ளைங்களோட ஆவி வேற இந்த பெரிய சிலைய இவன் மேல தள்ளி விட்டதுங்க.